வருத்தத்தோடு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நம்மையும் ஆழ்ந்த சிந்தனைக்கு தூண்டி எழுப்புகின்றார். அதன் பிறகு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம் அது? ஏன்னா இந்த வருத்தத்தோடு போயிட்டானே, எல்லாரும் பேசுகிற சமயம் என்ன சொல்ல போறாருன்னு ஒரு முகத்தை பார்க்குறாங்க. முகத்தை பார்க்கும்பொழுது என்ன சொல்றாரு அவரு? செல்வந்தர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். இயேசு சொன்னா அது உண்மைதான். செல்வந்தர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். அதை வலியுறுத்தி சொல்றார். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். அவ்வளவு கடினமாக இருக்கும் செல்வந்தர்கள் விண்ணரசிலே நுழைவதற்கு. ஏனென்றால் அந்த செல்வத்திற்கு நீங்கள் அடிமைகளாகிவிட்டீர்கள். அந்த இளைஞன் செல்வத்துக்கு அடிமையாகிவிட்டான். எனவே இந்த உலகத்திலே அவன் பெற வேண்டிய செல்வத்தை பெற்றுவிட்டான். எனவே அவன் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு பெற வேண்டிய பரிசை இந்த உலகத்திலே அவன் பெற்றுவிட்டான். அவ்வாறு அவன் பெற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது விண்ணகத்திலே அவனுக்கு பரிசு இல்லையே, இல்லாமல் போய்விடுமே. ஏனென்றால் மண்ணகத்திலேயே அவன் எதிர்பார்த்ததை எல்லாம் பெற்று முடித்து விட்டான். அவனுக்கு தனக்குத்தானே இந்த தீர்ப்பை எழுதி கொண்டு முடித்து விட்டான். விண்ணகத்திலே அவனுக்கு எப்படி அந்த நிறைவு வாழ்வு கிடைக்கும்? ஆழமான சிந்தனைக்கு மக்களை எல்லாம் அழைத்து செல்லுகிறார். இந்த உலகத்தையே நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை நீங்கள் இழப்பீர்களே என்றால் அதனால் உங்களுக்கு வரும் பயன் என்ன என்று மற்றொரு இடத்திலே ஆண்டவர் இயேசு சாட்டையடி கொடுக்கின்றார் மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு, அங்கே இருக்கின்ற மக்களுக்கு, நமக்கும் இந்த 21ஆவது நூற்றாண்டில். எனவே செல்வத்திற்கு நாம் அடிமைகளாக கூடாது. மாறாக அந்த செல்வம் இறைவன் தந்த செல்வம், ஆசீர்வாதம், அதை நானும் சுவைக்க வேண்டும், என்னை சுற்றிலும் இருக்கின்ற ஏழைகளும் சுவைக்க வேண்டும் என்று நம்மால் இயன்ற அந்த தர்ம காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவ்விதத்திலே விண்ணகத்திலே நம்முடைய சொத்தை, செல்வத்தை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் நிறைவாக அந்த நிறைவாழ்வையே நாம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே ஆழமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். அவ்வாறு வாழவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் விண்ணகத்திலே நுழைவது மிகவும் கடினம். மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் என்றும் சொல்லிவிட்டார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் தான்ப்பா, நம்மெல்லாம் இல்லை, நம்மெல்லாம் நடுத்தரம், பாமர மக்கள், எளிய மக்கள், அன்றாட அந்தந்த நிலையிலே அவரவர்களால் எந்தெந்த முறையில் அந்த தர்மத்தை செய்ய முடியுமோ, பிறரன்பு செயலை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த ஆழமான பாடம். செல்வந்தர் என்று சொல்லுகின்ற பொழுது அனைவரும் அந்த செல்வம் உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். வெவ்வேறு நிலைகளிலே அந்த செல்வத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். அந்தந்த நிலைகளிலே எந்தெந்த விதத்திலே நம்மால் நம்மையும் பேணி பாதுகாத்துக் கொண்டு அடுத்தவர்களை